அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சிவகார்த்திகேயன் சீமானுக்கு போட்ட கட்டளை வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொண்ட சீமான். இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் திரைத்துறையில் இருந்தாரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய படங்கள்ல நம்ம அவரை பார்த்திருப்போம். இறுதியாக வாழ்த்து அப்படின்ற ஒரு படத்திற்கு பிறகு சீமான் அவர்கள் எந்த ஒரு படத்தையுமே எடுக்கல அப்படின்னும், திரைத்துறையை விட்டுட்டு முழுமையான அரசியல்வாதியாக மாறி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அரசியலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மூளை முடுக்கெங்கும் எடுத்து போன ஒரு பெருமை சீமானவர்களே சாரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலுமே சீமானவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த தமிழ் தேசியம் அப்படின்றது, சீமானவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த தமிழ் தேசியத்திலிருந்து துளி கூட அவர் மாறாம இருக்காரு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இப்ப வரைக்கும் களத்துல தனியாக நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பெருமையை சீமானவர்களுக்கு போதும் அப்படின்னே சொல்லலாம். பல அரசியல் விமர்சகர்கள் எல்லா வகையிலுமே சீமான விமர்சிச்சாலும், சீமானவர்கள் மேல 1008 விமர்சனம் இருந்தாலும் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியலையும் அவர் கொண்ட நிலைப்பாட்டிலிருந்து நிலைமாறாம இருக்கிறதே பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு போகும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றது தொடங்கி அந்த ஒரு விஷயத்துல எங்களால் அவர் விமர்சிக்கவே முடியாது அப்படின்றத முழுமையாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அரசியல்ல முழு கவனம் செலுத்திட்டு இருந்த சீமானவர்களுக்கு தொடர் தோல்வியாக இருந்தாலும் தன்னுடைய நிலை மாறாம எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி வைக்காம இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா களத்தில் நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியான லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் பல பேரால நிறைய வரவேற்பு பெற்று சீமானவர்கள் படம் நடிக்கலாம் அப்படின்னும், அதுல அவர் எடுத்து பேசுற தமிழ் தேசியம் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நியூட்ரலான மக்கள் கூட பாத்தீங்கன்னா சீமானவர்களை படம் நடிக்குமாறு கேட்டுட்டு இருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியாக நெகட்டிவான விமர்சனமும் நிறைய வர சீமானவர்கள் என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னா, படம் நடிக்கிற வேலையை நம்ம இனிமே வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. ஆனாலுமே தொடர்ச்சியாக நிறைய இயக்குனர்கள், அதாவது வெற்றிமாறன்ல தொடங்கி இறுதியாக அட்லி வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா சீமானவர்களை படம் நடிக்க வைக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடங்கள்லயுமே சீமானவர்களை திரைத்துறையில பார்க்கணும் அப்படின்னு விரும்பும் போது சீமானவர்கள் அது வேணாம்னு முடிவெடுத்து இப்ப வரைக்கும் படம் நடிக்காம தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா இறுதியாக தற்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தெய்யோன் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்தும் தமிழ் கடவுளான முருகனை சார்ந்தும் இருக்கிற ஒரு காரணத்தினால ஆரம்பத்துல இருந்தே சீமானவர்கள் இதுல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் சிவகார்த்திகேயனோட எண்ணமாக இருந்துட்டு இருக்கு. பல முறை சீமானவர்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியுமே சீமானவர்கள் அடுத்தடுத்த வேலைகள்ல நிறைய பிஸியா இருந்த ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் இறுதியாக சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா நேரடியாக சீமான தொடர்பு கொண்டு, ஆனா ரொம்ப நாட்களாக நாங்க உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனா உங்களை சார்ந்தவங்க பாத்தீங்கன்னா நீங்க பிஸியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை உங்களிடம் எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. இறுதியாக நானே முடிவு பண்ணி உங்களுக்கு போன் பண்ணிருக்கேன் அப்படின்னும், இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நீங்க நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னும், ஏற்கனவே தாய் கேள்வி படத்தை முடிச்ச பிறகும் அமரன் படத்தை முடிச்ச பிறகும் உங்களை வச்சு நான் ஒரு விஷயம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்க நடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும், என்னுடைய ஆசை ரொம்ப நாட்களாகவே இதுவாக தான் இருக்கு அப்படின்றத ரொம்ப நேரடியாக சொல்லிய பிறகு சீமானவர்களால பாத்தீங்கன்னா மறுப்பே சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால சரி தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சீமானவருக்கு கொடுக்கக்கூடிய கேரக்டர் ரொம்ப வெயிட்டேஜாக இருக்கணும் அப்படின்றத இயக்குனர் இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால யாருக்கு கடுப்பாச்சோ இல்லையோ தாவேக்கால இருக்கக்கூடிய பல பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் விஜய் அவர்களை நேரடியாக சந்திச்ச பிறகு சிவகார்த்திகேயனோட ஆதரவு தாவேக்காக்கு தான் அப்படின்னும், சிவகார்த்திகேயனுக்கு முக்கிய பொறுப்பு கூட எப்ப வேணாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்த நிலையில சீமானவர்களோட சிவகார்த்திகேயன் இணையறது அப்படின்றது பல பேர் ரொம்பவே கோபப்படுத்திருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமானவர்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடித்தாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.